அந்த விஷயத்தில் வடிவேலு மோசம். வேதனையை பகிர்ந்த நடிகை சோனா. கிழியும் வடிவேலு முகத்திரை. நடிகர் வடிவேலு குறித்து நடிகை சோனா பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே கோடி ரூபாய் கொடுத்தாலும் நடிகர் வடிவேலுவுடன் நடிக்க மாட்டேன் என்று கூறியிருந்த சோனா தற்பொழுது மீண்டும் அதே நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்திருப்பது விவாதத்தை கிளப்பியுள்ளது. பேட்டி ஒன்றில் பேசிய சோனா, வடிவேலு ஒரு சிறந்த நடிகர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய பாடி லாங்குவேஜ், காமெடி டைமிங், நடிப்பு எல்லாமே தனித்துவமானது. அந்த ஸ்டைலை வேறு யாராலும் அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது. அதனால் நடிகராக அவர் மிகச் சிறந்தவர் என்று முதலில் பாராட்டினார். ஆனால் அதற்கு பிறகு நடிகராக சிறந்தவராக இருக்கலாம், ஆனால் மனிதராக அவர் நல்லவர் இல்லை. அதனால்தான் அவருடன் நான் நடிக்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். இது பணத்திற்காக எடுத்த முடிவும் இல்லை, விளம்பரத்திற்காக எடுத்த முடிவும் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அவருடன் பணியாற்றியவர்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்தாலே அவருடைய குணம் எப்படி இருக்கும் என்பது புரியும் என்று தனது கருத்தை வெளிப்படையாக தெரிவித்த சோனா, மேலும் இதற்கு முன்பு கொடுத்த பேட்டியில் கூறிய கருத்தையும் சோனா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். நான் ஏற்கனவே வடிவேலுவுடன் நடிக்க மாட்டேன் என்று சொன்னேன். இப்போதும் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் அதே உறுதியுடன் தான் இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதோடு குசேலன் திரைப்படத்தில் நடித்தது குறித்து சோனா விளக்கம் அளித்துள்ளார். அந்த படத்தில் நடிக்க ஆரம்பத்திலேயே மறுத்துவிட்டேன். ஆனால் சினிமாவில் நான் மிகவும் மதிக்கும் ஒரு முக்கிய பிரபலம் என்னிடம் நேரடியாக பேசி கேட்டார். அவருடைய வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியவில்லை. அவர் மீது இருந்த மரியாதை காரணமாகத்தான் அந்த படத்தில் நடித்தேன். அது மட்டுமல்ல, படப்பிடிப்பு முழுவதும் எனக்காக தனியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன என்றும் சோனா தெரிவித்துள்ளார். மாடலிங் துறையின் மூலம் தனது பயணத்தை தொடங்கிய சோனா பின்னர் தமிழ் சினிமாவில் கவர்ச்சி கதாபாத்திரங்களும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார். நடிகையாக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் தனது தடத்தை பதித்துள்ளார். சினிமாவில் சந்தித்த கசப்பான அனுபவங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்கொண்ட சவால்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் தொடர்ந்து பேட்டிகளில் பகிர்ந்து வருவதால் அவரது கருத்துக்கள் அடிக்கடி பேசுபொருளாக மாறுகின்றன. அதேபோல் வடிவேலு குறித்து அவர் தற்பொழுது கூறியுள்ள கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளன. உண்மையிலேயே வடிவேலு இப்படிப்பட்டவரா என்று சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இன்னொரு தரப்பினர் இந்த கருத்திற்கு வடிவேலு பதிலளிப்பாரா அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்விகளையும் முன்வைத்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அடுத்ததாக என்ன நடக்கிறது? வடிவேலு பதிலளிப்பாரா அல்லது இந்த சர்ச்சை மேலும் பெரிதாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.